கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அருமையானவர்களே, ஆண்டவராகிய அங்க கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் அருமையானவர்களே ஸ்தோத்திரம், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படிப்பட்ட வார்த்தை நம்மளுக்குள்ளாய் வருகிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் இந்த வசனத்தை பிடித்து கொள்கிறோம். கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த வருடத்துல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அருமையானவர்களே, அதற்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் விட வேண்டும். இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்கு முன்பாக, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்வதற்கு முன்பாக அங்கே சொல்லுகிறார், நீ உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அருமையானவர்களே, அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் வீட்டை விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வாக்குத்தத்தம் வந்துருச்சு, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். அப்போ ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் ஆண்டவர் அங்கே சொன்னாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வேத வசனம் அங்கே ஆபிரகாமுக்குள்ளாய் கிரியை செய்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறதா, கிரியை செய்திருக்கிறதா, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்க எந்த காரியத்தின் நிமித்தமாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோம். அங்கே ஆபிரகாம் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். எந்த தேசத்துக்கு போனோம், அது எப்படிப்பட்ட தேசம், அந்த தேசம் ஆசீர்வாதமான தேசம். நாமெல்லாம் அப்படிதான் இருப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருத்தர் ஒரு வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், அங்க சகல வசதிகளும் இருக்குதா, பஸ் வசதி இருக்குதா, கார் வசதி இருக்குதா என்று சொல்லி நாம் பல காரியங்களை சிந்தித்து அதை விசாரித்து அதற்கு பின்புதான் நாங்க போவோம். ஆனால் பாருங்க, ஆபிரகாம் எதையுமே விசாரிக்கல. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஆண்டவரே அந்த தேசம் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன போக சொல்லுகிற அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த தேசத்தின் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அங்கே நல்ல செல்வ செழிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்கல. அவர் சொன்ன வார்த்தையை செவிகளிலே வாங்கி கொண்டு அவன் போனான். பிரியமானவர்களே, அவன் போன தேசம் ஆசீர்வாதமாக இருந்துச்சா அப்படின்னா முதல்ல ஆசீர்வாதமாக இல்லை, பின்பு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அந்த போன தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. பிரியமானவர்களே, பாருங்க, அந்த பஞ்சத்தின் மத்தியில ஆபிரகாம் ஆண்டவரை பிடித்து கொண்டது நிமித்தம் அவன் சோதரம் பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம அநேகர் இந்த பூமியில நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏன் பெற்றுக்கொள்ள முடியலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதை குறித்தான் பார்க்க போறேன். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்.
கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன் அப்போ என்னுடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் ஆசீர்வாதமாக இல்லை? எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஏன் என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது? நான் ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் எந்த காரியத்தை விட்டு விலகுனா, எந்த காரியத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல். பாருங்க, 3 காரியத்தை நாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். முதலாவது காரியம் துன்மார்க்கனுடைய ஆலோசனை, 2வது காரியம் பாவிகளுடைய வழி, 3வது காரியம் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருக்கும் இடம். பாருங்க, 3 காரியத்தை பார்க்கிறோம். இந்த 3 காரியத்தை விட்டு நாம் விலகும் போது, அதாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசம் பண்ணுகிறவர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இப்போ இந்த 3 காரியத்தை விட்டு நாம் விலகும் போது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் என்னென்ன காரியங்கள் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், என்னென்ன காரியத்தை விட வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ முதலாவது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நடக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். 2வது, பாவிகள் வழிகளில் நாம் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. 3வது, பரியாசம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். மற்றவர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க? குற்றம் தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் நம்ம 4 பேர் சேர்ந்துட்டோம்னா 5வது இன்னொரு ஆளை நாம் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவர் அருவருக்கத்தக்க ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அப்போ அந்த காரியங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பிரியமாயிருக்க வேண்டும். வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம்? ஏன் வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த வேதத்தை நம்மளால் தியானிக்க முடியல அப்படின்னு சொன்னால், முதலாவது அதன் மேல் நாம் பிரியமாக இருந்தால் தான் இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய முடியுங்க? தியானிக்க முடியும். அருமையானவர்களே, மேலே சொல்லப்பட்ட 3 காரியங்களை விட்டு விலகி கீழே சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்ளும்போது, இந்த வசனத்தின்படி இங்கே சொல்லப்பட்ட காரியத்தின்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பிரியமாக இருக்க வேண்டும். 2வது அங்கே சொல்லப்பட்டுள்ளது, இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். இன்னைக்கு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாக இல்லாதபடிக்கு, இன்னைக்கு தரித்திரராய், இன்னைக்கு கடன் பாரத்தோடு, பலவிதமான பலவீனத்தோடு, உபத்திரத்தோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வேத வசனங்களை நாம் கை கொள்ளாதபடியினாலே இன்னைக்கு நாம் அதையெல்லாம் இழந்து போய் நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். இதற்கு நீங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம், இந்த 3 காரியத்தை விட்டு நாம் விலகும் போது, துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரர்கள், அவர்களை விட்டு விலகி கர்த்தருடைய வேத வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதே வேத பகுதியில் ஸ்தோத்திரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல. பாருங்க,
நீர்கால்களில் அந்த வாய்க்கால் ஓரமாய் ஆற்று ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். செல்வ செழிப்பாய் இருக்கும். அதனுடைய இலைகள் உதிர்ந்து போகாது, அதனுடைய கிளைகள் காய்ந்து போகாது, அது உஷ்ணம் வருகிற நாட்களிலும் செழிப்பாய் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு வறுமையில் ஒரு வறட்சியில் சிக்கி கொண்டிருக்கிறோம், பலவீனத்தில் சிக்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்களா? இன்னையிலிருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் இரவும் பகலும் வேதத்தை நான் தியானிப்பேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அங்க பாருங்க, அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதனதன் காலத்துல கனிகளை கொடுக்குமா. இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு திருமணமாகாத சூழ்நிலை, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் ஒழுங்காகாத ஒரு சூழ்நிலை. திருமண காரியங்கள் ஒழுங்கானா அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அநேகர் பலவீனத்தில் சிக்கிக்கொண்டு அந்த பலவீனத்திலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்க, அதனதன் காலத்தில் கனிகளை கொடுப்பான். யார் என்று சொன்னால், கர்த்தருடைய வேத வசனத்தில் பிரியமாய் இருக்கிறவன், தியானமாய் இருக்கிறவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அதனதன் காலத்தில் கனிகளை கொடுப்பான். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் எதை செஞ்சாலும் வாய்க்க மாட்டேருக்கு, நான் எங்கே போனாலும் தோல்வியோடு திரும்பி வருகிறேன், நான் எங்கே போனாலும் எனக்கு எங்கே போனாலும் ஸ்தோத்திரம் எல்லாரும் என்ன ஒதுக்குற ஒரு சூழ்நிலை. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்துல இருக்க மாட்டேன், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன், துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்க மாட்டேன். நீர் பெரியவர், நீர் நல்லவர், உங்கள் வேதத்தில் தியானமா பிரியமா இருக்கிற மனுஷனை நீ விதமாய் ஆசீர்வதிக்கிறீரே என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால், அந்த வேதத்தில் தியானமாக இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அங்கே ஆபிரகாம் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவிகளை சாய்த்து அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அங்கே போனான். பிரியமானவர்களே, போனது நிமித்தமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த பூமி தாங்கக்கூடாதபடிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போம்னு சொன்னா, பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்ங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த வேத வசனத்தை தியானிங்க, அதன் மேல பிரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் சொல்லியிருக்கிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதத்தோடு இந்த வருடம் முழுவதுமாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் எனக்கு நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் எனக்கு நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நன்றி தகப்பனே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு ஒருவேளை வறுமையில், ஒருவேளை வியாதியில், ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கிறார்களோ, இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தர் நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.